என்னங்க ஆண்டி, எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி தானே நடக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனே பண்ணலையா? என்ன ஏதுன்னு தெரியல. அதனால தான் உங்களை பார்க்கணுன்னு வர சொன்னேன். ஆமாம் மித்ரா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதாம்மா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்ன, ஸ்வேதாவை பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக தான் ஆண்டி இருக்கும். அதுக்காக பார்த்தா நீங்கள் நினச்சது எல்லாம் நடந்துருமா? நீங்கள் பாட்டுக்க ஸ்வேதா கஷ்டப்படுறாருன்னு நினச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறோன்னு சொல்லி எல்லாத்தையும் உளறி கொட்டிடாதீங்க. அப்புறம் நம்ம பட்டதெல்லாம் வீணாக போயிடும். இப்போ தான் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாட்டுக்க எதையும் கெடுத்து விட்டுறாதீங்க ஆண்டி. இல்லை மித்ரா, அப்போல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவள் ஒரு மாதிரியா இருக்கா. யாருக்கிட்டையும் பேசக்கூட இல்லை. ஏன், அவங்க அண்ணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாள். அவகிட்டே பேசலை. பேசாத வரைக்கும் நமக்கு நல்லதுதான். இருந்தாலும் பாவமாக இருக்குது. நான் பெத்த பொண்ணு இல்லையா? இந்த ஆண்டி விட்டா ஸ்வேதாட்ட எல்லாத்தையும் சொல்லி ராகுலுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போலையே. கொஞ்சம் நம்ம கைக்குள்ளேயே தான் வச்சுக்கணும். ஸ்வேதா அழுகிறான்னு நினச்சி எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது. ஆண்டி, நீங்கள் ஸ்வேதாவோட நல்லதுக்கு தானே எல்லாம் செய்கிறீங்க. அவள் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நல்லா இருப்பாள்ல. அதை நினச்சி நீங்கள் இப்போ சந்தோஷப்பட்டுக்குங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட போகிறா. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்க. அதை நினச்சி அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா? அதை நினச்சி பாருங்க. இப்போ கஷ்டப்படுறாளேன்னு அதையே நினச்சி பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆமாம் மித்ரா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ கஷ்டப்படுறாளேன்னு நம்ம ஆட்டுக்கு ஏதாச்சும் பண்ணி வச்சோம்னா பின்னாடி அவளுக்கு தாம்மா சிரமம். அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் சிரமம். என்னை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. இப்போவே யாரும் மதிக்கிறது இல்லை. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா அவ்வளோதாம்மா. நீ சொல்கிறது தான் கரெக்டு. அவளுக்கு பாவம் பார்க்கக்கூடாது. 2 நாள் தானே, அழுதுட்டு போட்டோம். அப்புறம் ஆண்டி, அந்த சாதனைக்கிட்ட உண்டை விடாமல் பார்த்துக்குங்க. அதான் நமக்கு நல்லது. அவங்க அண்ணன்கிட்ட அப்படி ஃப்ராங்காக பேச மாட்டா. இருந்தாலும் சாதனாவும் அவளும் ரொம்ப க்ளோஸு. ஒன்று மண்ணா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அவகிட்ட சொல்லி அவள் வாட்டுக்கு சேர்த்து வைக்கிறோம்னு கிளம்பிடுவா. நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்க விடுவேன் மித்ரா. நான் எதுக்கு இருக்கேன்? இப்போ பாரு, மத்தியானம் கூட வந்து எங்கள் ஸ்வேதாவே காணோம், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லி வந்தா. நான் உள்ளேயே விடலையே, வெளியிலே தானே உட்காந்துருந்தேன். இப்போ நீ கூப்பிட்டியா, அதனால தான் வந்தேன். நான் இப்போ உடனே போய் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்க, நான் வந்த கேபை பார்த்துட்டு அவள் வாட்டுக்கு போய் ஸ்வேதாவை பார்க்க போயிடுவா. நீங்கள் ஸ்வேதாவை பார்த்தீங்களா ஆண்டி? எதுவும் உங்ககிட்ட சொன்னாளா? இல்லைம்மா, அவள் நேற்று வரும்போது நான் பார்த்தது தான். அவள் என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஆனால் மூஞ்சியை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு. அதோட நானும் எதுவும் கேட்டுக்கல. நைட்டு போய் சாப்பிட கூப்பிட்டேன், வரலேன்னு சொல்லிட்டா. அதோட காலையிலேருந்து வெளியிலேருந்து தான் கூப்பிட்டேன், வரலேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் கதவே தட்டலை. உள்ளே அழுதுட்டு கிடந்தா கேட்டேன்னு விட்டுட்டேன். இவ தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா. 2-3 தடவை வந்து கேட்டா. நான் விடுவேனா? நான் விடலை. அங்கனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவள் ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். சூப்பர் ஆண்டி. இப்போ போனோன்னே ஸ்வேதா இருக்காளா, இல்லை அவள் கூட கிளம்பி எங்கேயும் போயிட்டாளா, இல்லை அவள் ரூமில் போய் பேசிக்கிட்டு இருக்காளா என்னன்னு பார்த்துருங்க. ஏன்னா 2ம் சரியான கூட்டு கலவாண்டியே. ஏதாச்சும் பண்ணி ராகுலோட சேர்த்து வச்சிருவா அந்த சாதனா. ஆமாம் மித்ரா, நீ சொல்கிறது கரெக்டு தான். சரி, நான் கிளம்புறேன். நான் கொஞ்சம் லேட்டாக போனாலும் நம்ம கதையே கெட்டுரும். என்ன அக்கா, எல்லாம் நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது போல. இங்கேதான் நின்னியாடா? பாத்தியா, அக்காவோட பேச்சு தான் இங்கே எல்லாமே. அவங்கள மட்டும் கைக்குள்ளே போட்டோம்னு வச்சுக்க, ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். எப்படி அக்காவை எப்படி திட்டுன பாத்தியா? உனக்காக அக்கா எப்படிலாம் செய்கிறேன்னு. ஆமாக்கா, இப்படிதாக்கா செய்யணும். நம்மளை வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நல்லா இருக்காங்கல்ல, அது இருக்கக்கூடாதுல்ல. அது தப்பு இல்லை. நம்ம மட்டும் கஷ்டப்படணும், எதையாச்சும் பண்ணிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கணும். அவங்க மட்டும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல, இருக்கக்கூடாதுல்ல. நீ இப்பதாக்கா என் கூட பிறந்த அக்கானே நிரூபிக்கிற. ஸ்வேதா இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கலாம். அழுகட்டும், எவ்வளோ முடியுமோ அழுகட்டும். லைஃப் லாங் அழுக போகிறா. அதுக்கு இப்போலேருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கட்டும். அவ அழுகிறா இல்ல சாகுறா, எங்கிட்ட போய் தொலையட்டுங்க. ஆனா அந்த ராகுல கல்யாணம் பண்ணி அவ சந்தோஷமா இருக்கவே கூடாது. காசு பணம்னு சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தால, நான் விட மாட்டேன்ல, கஷ்டப்படட்டும். ஆண்டி, நீ சொல்றதான் கேட்பாங்க போலயே. நீ என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டுறாங்க, தலையாட்டி பொம்மை மாதிரி. அப்படி என்ன வச்சுக்கா மைக்கு வச்சிருக்க? பேசுகிறதாண்டா, நம்ம பேசுகிறது தான்டா இருக்குது. நம்ம பேசும்போதே அடுத்தவங்க மனசு குளிர்ந்துடணும். நமக்குள்ளே இருக்கிறது வெளியில் வரவே கூடாது. அது தெரியாமல் நையவஞ்சகமாக பேசணும். அப்படி பேசுதாண்டா ஒருத்தவங்களை மயக்கணும். ஒவ்வொருத்தவங்க மயங்க மாட்டாங்க, அவங்கள விட்டதில்லை. ஆனால் ஆண்டியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே நல்லவ தான். எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் நல்லவ தான். ஆனால் தப்பு பண்ணி நான் பணக்காரி இல்லைன்னு மாட்டிக்கினேன்ல, அது கூட உங்களுக்கு பெருசாக தெரியவே இல்லை பாரு. ஆனால் அந்த சாதனை அவளை கண்டா உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தும் அவன் நல்லவ. எப்படியோ உன் கைக்குள்ள வச்சிருக்க, அது வரைக்கும் நமக்கு நல்லதுதான் விடு. ஆமாண்டா, அதுதாண்டா நமக்கு நல்லது.
அப்போ நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்மளால் எதை பண்ண முடியுமோ அதை ஈஸியாகவும் பண்ண முடியும். அவங்கள விட்டோம்னு வச்சுக்க, நம்ம வெளியிலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சந்தோஷமாக எப்படி இருக்கான்னு பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு போக வேண்டியதான். சரிக்கா சரிக்கா, நீ எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அப்படியே கண்டினியூ பண்ணுக்கா. என்ன மீரா வந்துட்டியா? இவ்வளோ நேரம் உனக்காகவே நானும் அப்பாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எவ்வளோ நேரம் போனோமா வந்தோமான்னு வர்றது இல்லையா? இதே ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக வச்சுக்க. இனிமேலாம் இந்த மாதிரி போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ நீ சொல்லிட்டு வந்துட்டியே, அடம் பிடிக்கிறேன்னு ஒன்று போக சொன்னேன். மறுபடியும் போகிற வேலை வச்சுக்காத. என்னம்மா, யாரோ தெரியாதவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இது பண்ணுற? சின்ன வயசுலேருந்தே அவங்களையும் உனக்கு நல்லா தெரியும்ல, நல்ல பழக்கம் தானே. அந்த பையனும் நல்ல பையன் தானே. அப்புறம் உனக்கு என்ன? நான் என்ன சும்மா வீட்டுக்கு தானே போனேன். என்ன மீரா எல்லாத்துக்கும் அம்மா கிட்ட கோவப்படுற? அம்மா என்ன இப்ப தப்பா சொல்லிட்டாங்க? ஓயாம ஒரு வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பையனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாத பையன் இருக்கும்போது நீ அடிக்கடி போயிட்டு வந்தா வெளியில யாரும் தப்பா பேச மாட்டாங்களா? அதுக்குதான் அம்மா சொல்றேன், அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுமா. உனக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு கரைச்சல் இல்லை. இப்படி யாராச்சும் அடிக்கடி போகிறத பார்த்தா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கடி. அதுக்கு தான் சொல்கிறேன். நீ என்னமோ புரியாமல் அம்மா கிட்டே கோவமா வர? இல்லைம்மா, ஃப்ரெண்டு தானேன்னு போனேன். எங்களுக்கு தெரியும்டி நீ ஃப்ரெண்டாக நினச்சி போகிறேன்னு. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல. ஊர் 1000 சொல்லும். நம்ம நல்லவங்களாக இருந்தாலுமே சுற்றி சுற்றி எதையாச்சும் முடிச்சு போட்டு விடுவாங்க. அதனால நம்ம தாண்டி பார்த்து இருந்துக்கணும். ஊர்வாயை நம்மளால் மூட முடியாது. அதனால் நம்ம ஒழுங்காக இருந்துக்கதான் நமக்கு நல்லது. சரிம்மா விடுமா, ஆரம்பிக்காதம்மா. ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன். குழப்பத்துல இருக்கியா? ஏன் மீரா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்க சிவாவோட அம்மா இருக்காங்கல்ல, சிவாவுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்களாம். அதான் என்னை உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை எதுவும் பார்க்குறாங்களா, உங்கள் வீட்டில் வந்து பேசவா அப்படின்னு கேட்டாங்க. என்னடி சொல்கிற மீரா? இப்படியே அவங்ககிட்ட கேட்டாங்க? எவ்வளோ திமிரு இருக்கணும். ஏதோ பழகின பழக்கத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. சரி, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படியா பார்த்து கேட்பாங்க? நீ என்ன மீரா சொன்ன? நான் என்னப்பா சொல்கிறது, எனக்கு தெரியல, நான் யோசிச்சு சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா இப்படி சொல்கிற? யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வேணான்னு முடிவாக சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஏம்மா வேணான்னு முடிவாக சொல்லிட்டு வரணும்? எனக்கு சிவாவை பிடிக்கும், அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களையும் பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம். இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒத்து வருமானு யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்னடி இப்படி பேசுகிற? நாங்கள் மனசில் வேற ஒன்று நினச்சி வச்சுருக்கோம். வேற ஒன்றா? என்ன சொல்கிறீங்க? இல்ல மீரா, நம்ம அசோக்கு உனக்கு கட்டி வைக்கலான்னு பேசிட்டு இருக்கோம். சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாம இருந்தோம். நீ பார்த்தா திருப்புன்னு இப்படி வந்து சொல்ற. இதெல்லாம் நல்லா இல்ல மீரா. என்னப்பா சொல்கிறீங்க? அசோக் மாமாவா? இல்லைப்பா, வேணாம். சின்ன வயசுலேருந்தே பழகிருக்கோம் தான். இருந்தாலும் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என்ன மீரா பேசுகிற? அப்படி பார்த்தாலும் சிவாவும் உனக்கு சின்ன வயசில் தெரிஞ்ச பையன் தானே. அவனை மட்டும் நம்பி யோசிக்கலான்னு சொல்கிற. அப்போ அசோக் தம்பி மட்டும் யோசிக்கலான்னு சொல்ல மாட்டேங்கிறேன். வேணான்னு முடிவாக சொல்கிற. ஏன் கலரை பார்த்தா? அச்சோ அம்மா, கலரை பார்த்தலாம் இல்லைம்மா, எனக்கு என்னவோ அப்படி தோணவே இல்லை. அதனால தான் முதல்ல இந்த டாப்பிக்கை விடுங்க. நான் இப்போதைக்கு சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் இப்போதைக்கு சொல்கிறதா இல்லை, கொஞ்சம் நாள் ஆகட்டும். என்னை ஆளை விடுங்க முதல்ல. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? இவளை அங்கே அனுப்பிச்சதே தப்பாக போச்சு. இவளை முதல்ல காலேஜுக்கு அனுப்பிச்சதே நம்ம பண்ண பெரிய தப்பு. இல்லைன்னா அவள் வாடகை பேசாமல் இருந்திருப்பா. நம்ம எதையாச்சும் சொல்லி அசோக் தம்பியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். லவ் பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தால் கூட வந்துட்டுன்னு விட்டுருக்கலாம். இப்போ அவளை காலேஜ் சேர்த்ததே பெரிய தப்பு. இப்போ பாருங்க எங்கே வந்து நிற்கிதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதானடி எனக்கும் தெரியல. சரி காலேஜ் போனா கொஞ்சம் மனசு மாதிரி எல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைச்சுதானடி சேர்த்து விட்டோம். இப்படி பார்த்தா இப்படி நடக்குது. இவ அந்த வீட்டுக்கு போனது இல்லாம பொண்ணு கேட்கறான்னு வந்து நம்மகிட்டே சொல்றா. அவங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இவகிட்டே கேட்டிருப்பாங்க. இவனும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கா. இப்ப அசோக் தம்பிக்கிட்டே நம்ம என்ன சொல்றது? நம்ம ஞாபகம் வரலையான்னு பரவாயில்ல, அசோக் தம்பியை கையை காட்டி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தா இவ நம்மளுக்கு குண்டு மேல குண்டை தூக்கி போடுறா. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி போ, அவ யோசிச்சு சொல்றோம் தானே சொல்லிட்டு வந்திருக்கா. இன்னும் முடிவா எதையும் சொல்லிட்டு வரல. அது வரைக்கும் நல்லதுதான். இனிமே ரொம்ப இங்க போகாம பாத்துக்கணும். அப்படி பார்த்தாலும் காலேஜ்ல போய் பேசிக்கிட்டு தான் இருப்பா. என்ன நடக்குதுன்னே தெரியல. கடவுள் அவ தலையில என்ன எழுதி வச்சிருக்காரோ ஒண்ணுமே புரியல. ஆமாங்க, நம்மக்கிட்ட நடுவில் மாட்டிக்கிட்டு அசோக் தம்பி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதனால தான் வரவே மாட்டேங்குது. இவளும் ஏதாச்சும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசி போடுறா. எப்படி இருந்த புள்ள அன்னோனியமா அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. இப்போ பார்த்தா அந்த பையன் மேலேயே வெறுப்பை காட்டுது.
சரி விடு, அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வரும்போது நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அவளையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவளை குத்தம் சொல்லி என்ன பண்றது? ஞாபகம் இருந்தாவா இப்படி பண்ண போறாவ? என்னமோ சொல்றீங்க, என்ன நடந்தாலும் சரி அதை நம்ம ஏத்துக்கலாம். மீறாம ஏத்துக்கின்றவா அவளுக்கு ஞாபகம் இல்லை. சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அது பெரிய வழி இல்லைங்க. அதை நினைச்சாலும் பயமா இருக்கு. சரி மீனாட்ட பேசிக்கலாம், நீ முதல்ல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. பாட்டி, நீங்க எப்ப வந்தீங்க? எங்க அத்தையை காணோம்? நான் முன்னாடியே வந்துட்டேம்மா, அவ்வளவுதான், ஆளையே காணோம். ஏதாச்சும் உனக்கு வேணுமா? ஜூஸுக்கு போட்டு தரவா? இல்லைங்க பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஸ்வேதா காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லையா, அதான் பார்க்க போலான்னு கூப்பிட்டா அத்தை என்னை உள்ளேயே விடல. என்ன, அவ காலையில இருந்து எந்திரிச்சு வெளியிலேயே வரலையா? அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை ரூமுக்குள்ளே கிடக்குறா. நீ போய் பாரு, அவ எதுக்கு உன்னை உள்ள விட மாட்டேங்கிறா? தெரியல பாட்டி, அவ ரெஸ்ட் எடுக்கிறா. நீ போகாத போகாதுன்னு 2-3 தடவை வந்தேன், அவங்க விடவே இல்லை. சரி அவங்க இல்லாதப்ப வரலான்னு இப்போ வந்து பார்த்தேன், அவங்க இல்லை போல. நான் போய் ஸ்வேதாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி, பார்த்துட்டு அவளை முதல்ல வெளியில கூட்டிட்டு வா. என்ன இவ்வளவு நேரம் தூக்க வேண்டி கிடக்கு? சரிங்க பாட்டி, இதை பார்த்துட்டு வரேன். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இவ்வளவு நேரம் தூங்குறேன்? காலைல இருந்து எந்திரிக்காம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கேன், என்னாச்சு? எந்திரி முதல்ல. ஸ்வேதா, ஸ்வேதா, இவளுக்கு என்னாச்சு? இவன் கூப்பிட கூப்பிட எந்திரிக்காம படுத்தே கிடக்குறான். பேசாம பாட்டியை கூப்பிட்டுருவோம், பயமா இருக்கு. பாட்டி, பாட்டி, இங்க வேமா வாங்க. ஸ்வேதா எழுப்புனா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. என்ன சாதனா, இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? எங்க ஸ்வேதா எந்திரிச்சாலா இல்லையா? இன்னும் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா? நைட்டு போல தூங்காம இருந்தாளா? இல்ல பாட்டி, அவ நைட்டு தூங்காம இருந்தாலும் காலை 8 மணிக்காச்சும் எந்திரிச்சிருவா. மதியம் ஆயிடுச்சு, அவ இன்னும் எந்திரிக்கல. இப்ப எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. என்னடி சொல்ற? எந்திரிக்க மாட்டேங்கிறாளா? காலையில பாக்குறது இல்லையாடி? அவதான் வரக்கூடாது சொன்னாலும் நீ இருந்துட்ட. அவ எதுக்கு உள்ளக்க வரக்கூடாதுன்னு சொல்ற? இங்க வரட்டும், அவளுக்கு இருக்கு. ஸ்வேதா, 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 மடி. இவ கூப்பிட கூப்பிட எந்திரிக்கவே மாட்டேங்கிறாமா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இவன் வேற எங்கே போனேன்னு தெரியலையே. உங்க மாமாக்கும் கார்த்திக்கும் போனை போடு. பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? அவன் ஏன் இப்படி பண்றா? அவ மூஞ்சியே நேத்துல இருந்து சரியே இல்லை. ராகுல பார்க்க போயிட்டு வந்து அவதான் அந்த அத்தை காலையில இருந்து நீ பார்க்கவே விடல. அவங்க எப்படா வெளியில போவாங்க, பார்க்க வரலான்னு இப்பதான் நான் வந்தேன். அவங்க பார்க்க விட்டுருந்தா நான் காலையிலே வந்து பார்த்துருப்பேன். இவன் என்ன பண்ணானே தெரியலையே. இருங்க, நாங்கள் போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன். நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்துக்கட்டும். சரிடி, உன் மூஞ்சி சரியில்லைன்னு நீ என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நான் கூடவே இருந்திருப்பல்ல. என்ன ஏது நம்ம கிட்ட கூட சொல்லல. பாரு, உசுப்ப எந்திரிக்காம படுத்து கிடக்குறா. பாட்டி, பயமா இருக்கு பாட்டி. ஸ்வேதா எதுக்கு இப்படி பண்ணணும்? இவ என்ன பண்ணா? எதுக்கு இப்ப எந்திரிக்க மாட்டேங்கிறா? ஒண்ணுமே எனக்கு புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாதனா, நீ ஒன்றும் பயப்படாத. சாப்பிடாம கிடந்தா கூட சில நேரத்துக்கு மயக்கம் வந்து இப்படி பேசாமல் எந்திரிக்காமல் கிடப்பாங்க. இப்போ சாப்பிட்ருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி கிடப்பா. ரூம்லேருந்து வெளியிலே வரலன்னு சொல்லியில்ல, நேற்றுலேருந்து சாப்பிடாம கிடந்திருப்பா. அதனால தான் இப்படி பண்ணுறா. ஹாஸ்பிட்டல் கூட்டி போனால் ஒரு குளுக்கோஸ் இதையே ஏற்றினான்னா சரியாக வந்துடும். இவ எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னென்னு நான் அவ்வளோ தடவை கேட்டேன், சொல்லவே இல்லை. இந்த ஆண்டி பார்க்குற வேலை என்னை உள்ளேயே விடலை. சரி, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன். நம்ம பேசிகிட்டே நிற்க வேணாம். சரி சரி, வேகமாக போயிட்டு வா. ஃபோனை கூட அப்புறம் போட்டுக்கலாம். நீ முதல்ல ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. முதல்ல இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம், அப்போ தான் என்ன ஏதுன்னு தெரியும். புள்ள பாவம், இப்படி சோறு தண்ணி இல்லாமல் இப்படி கிடக்குறாளே. பெத்தவ எனக்கு அண்ணன் இருந்திருக்கா. உள்ளே வந்து புள்ள என்ன பண்ணுறான்னு கூட பார்க்கறதில்ல. யாரும் பார்க்க வந்தாலும் உள்ளே விடுறதில்ல. எங்கே ஊர் சுத்த கிளம்பிட்டாளா? வரட்டும், இன்றைக்கி அவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. பிள்ளைய சந்தோஷம் தான் எல்லாரும் முக்கியம் இருப்பாங்க. இவ என்னடானா பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருந்த போதும் நினைக்கிறது. இங்கே அவளை விரட்டி விட இன்னையோட.